இந்த தமிழ் தேசியம் என்பது என்ன என்பது குறித்தான ஒரு குழப்பமான சூழ்நிலையை நாம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாநாடை ஏன் ஏற்பாடு செய்யணும் அப்படின்னா, ஒரு தேசியத்திற்கு வலதுசாரி தன்மையும் உண்டு, இடதுசாரி தன்மையும் உண்டு. உழைக்கின்ற மக்கள் ஒரு தேசிய கோரிக்கையை, தேசிய விடுதலையை முன்னகர்த்துகிறார் என்றால் அது முற்போக்கு இடதுசாரி உழைக்கின்ற மக்களுக்கான ஒரு ஜனநாயக தேசத்தை உருவாக்கியும். அதே சமயத்திலே அச்சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆதிக்க சக்திகள், முதலாளித்துவ சக்திகள், நிலப்பிரபுத்துவ சக்திகள், இவர்கள் அந்த தேசிய கோரிக்கையை கையில் எடுக்கிறார் என்றால் அது வலதுசாரி தேசியமாக ஒரு பாசிசமாக மாறும். ஆக தமிழ் தேசியம் பாசிசமா அல்லது ஜனநாயகமா என்கின்ற ஒரு பெரும் கேள்வி நீண்ட காலமாக இந்த மண்ணில நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தமிழ் தேசியத்தினுடைய அடிப்படை தமிழினத்தினுடைய நீண்ட வரலாற்றிலிருந்து, அவர்கள் இறையாண்மையிலிருந்து வெளிப்படுகிறது. இப்ப தமிழினத்தினுடைய இறையாண்மையை எதிலிருந்து தமிழர்கள் பெறுகிறார்கள் என்றால், தமிழர்களுடைய நீண்ட நெடிய வரலாறு, பண்பட்ட அவர்களது பண்பாடு, அவர்களது நீண்ட நெடிய வளம் மிகுந்த தமிழ் மொழி மற்றும் அவர்களுடைய பொருளாதார கட்டமைப்புகள் என்று தொடர்ச்சியான பல்வேறு துறை சார்ந்த வளர்ச்சியை கையில் எடுத்துத்தான் தமிழர்களுடைய இறையாண்மை முனைப்பு பெறுகிறது. ஆக ஒரு இனத்தினுடைய இறையாண்மை அது வரலாற்றிலிருந்து நாம் பேச வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் அந்த வரலாறு எந்த புள்ளியில் ஆரம்பிக்கிறது, யாருடைய பார்வையிலிருந்து அந்த வரலாற்றை பேசுவது என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. அந்த வகையிலே இந்த இனத்தினுடைய தொன்மையை பல்வேறு துறை சார்ந்து ஆய்வு செய்த அறிஞர்கள் மிக குறிப்பாக மார்க்சிய வழிகாட்டுதலிலும் பெரியாரிய அம்பேத்கரிய கோட்பாட்டின் அடிப்படையிலுமாக இந்த வரலாற்றை ஆய்வு செய்து தமிழ் மக்களினுடைய, உழைக்கின்ற மக்களினுடைய வரலாறை முன்னிறுத்துகின்ற ஆய்வாளர்கள் நமக்கு இந்த தமிழ் தேசியத்தினுடைய அடித்தளத்தை தெளிவுபடுத்துவார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாநாட்டை உருவாக்க வேண்டும் என்கிற விருப்பத்தின் அடிப்படையில் தான் இந்த அறிவர் மாநாட்டை நாங்கள் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆக ஒரு தமிழ் தேசியம் என்றாலே இங்க யாரு தமிழன், ஜாதியை சொல்லு, நீ தமிழனா இல்லையானு என்று கண்டுபிடிக்கக்கூடிய குழுவெல்லாம் தமிழ் தேசிய குழு அல்ல. அவர்கள் தமிழ் தேசியத்திற்கு எதிரான குழுக்கள். ஏனென்றால் சமூகத்தில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை முதன்மையான ஒரு முழக்கமாக, அடையாளமாக முன்வைக்கக்கூடியவர்களால் ஒருபொழுதும் ஒரு தேசியத்தை படைத்துவிட முடியாது. ஒரு சமூகத்திற்குள்ளாக ஒடுக்கப்படுகின்ற மக்களுக்கு எது விடிவை கொடுக்கிறதோ அந்த விடிவை பற்றி பேசுகின்ற ஒரு தேசியம் தான் தமிழ் தேசியமாக இருக்க முடியும். அப்படி என்றால் வரலாற்று ரீதியாக ஒரு சமூகத்திற்குள்ளாக ஒடுக்கப்படுகின்ற மக்கள், சுரண்டப்படுகின்ற மக்கள் யார்? அப்படி என்றால் ஒடுக்கப்படுகின்ற தத்துவம், கோட்பாடு எது? சுரண்டுகின்ற அந்த கோட்பாட்டை வளர்த்தக்கூடிய கட்டமைப்புகள் எது? அதை சுரண்டுகிற கட்டமைப்பையும், இந்த சுரண்டலுக்கு தேவைப்படுகின்ற கோட்பாட்டை தருகின்ற அந்த கட்டமைப்பையும், அது மெய்யியல் கட்டமைப்போ அல்லது இதர அரசியல் கோட்பாட்டு கட்டமைப்போ, நிர்வாக கட்டமைப்போ, இந்த கட்டமைப்பை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய ஒரு தேசியம்தான் அனைத்து மக்களுக்குமான தேசியமாக இருக்க முடியும். அப்படி என்றால் தமிழர்களுடைய வரலாறை நாம் முழுமையாக கவனித்து அதில் இருக்கக்கூடிய ஜனநாயக கூறுகளை முதன்மைப்படுத்த வேண்டும். ஒரு சமூகத்திற்குள் பிற்போக்குத்தனமும் முற்போக்கு அரசியலும் இணைந்துதான் வரலாறு முழுவதும் இருக்கும். வரலாறு முழுக்க ரெண்டுமே சேர்ந்து இருக்கும். அதில் எதை நாம் முன்னிலைப்படுத்துகிறோம்? பெருமை என்கின்ற, பெருமிதம் என்கின்ற அடிப்படையிலே பிற்போக்குத்தனத்தை முன்னிலைப்படுத்தும் பொழுது ஒரு பிற்போக்கு தேசியத்தை படைக்கின்றோம். அதே சமயத்தில் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய புரட்சிகர கூறுகளை, முற்போக்கு கூறுகளை நாம் முன்னிலைப்படுத்தும் பொழுது, கோரிக்கையாக இணைக்கும் பொழுது, அதற்காக போராடிய மக்களோடு கைகோர்க்கும் பொழுது ஒரு புரட்சிகர சமத்துவமான ஒரு ஒப்புரவு சமூகத்தை நம்மால் படைத்துவிட முடியும். அது ஒரு ஒப்புரவு சமூகத்தை படைக்க வேண்டும், சமத்துவ சமூகத்தை படைக்க வேண்டும் என்றால் அந்த சமூகத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய புரட்சிகர கோட்பாடுகளை கண்டறிந்து, புரட்சிகர செயல்பாடுகளை, கோட்பாடுகளை அதை அறிந்துதான் இங்கே முன்வைக்க வேண்டும். அப்படின்னா தமிழ் தேசியத்தினுடைய முதன்மை முரண்பாடு எங்கே வருகிறது? முதன்மை முரண்பாடு இங்கே ஆரிய தேசியத்தோடு தான் தமிழ் தேசியத்தோட முதன்மை முரண்பாடு அமைகிறது. அது ஆரிய தேசியத்தை வீழ்த்த வேண்டும் என்றால் ஆரிய தேசியம் தமிழ் தேசியத்தை உடைப்பதற்காக தமிழ் தேசியத்தில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை பயன்படுத்துவதை அறிய வேண்டும். அப்ப தமிழர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய தீர்க்கப்படாத முரண்பாடுகளை ஆரியம் பயன்படுத்துகிறது என்றால் அந்த தீர்க்கப்படாத முரண்களுக்கு தீர்வுகளையும் நாம் முன்வைக்க வேண்டும். அந்த தீர்வுகளை முன்வைத்தால்தான் ஆரியத்தை, ஆரிய தேசியத்தை எதிர்த்து இந்த இனம் ஓர்மையுடன் சண்டை போடும், தன்னுடைய விடிவை வெற்றி கொள்ளும். அப்ப தீர்க்கப்படாத முரண்பாடுகள் எது? தமிழினத்தினுடைய தீர்க்கப்படாத முரண்பாடுகளாக இருக்கக்கூடியது சாதி கட்டமைப்பு, சுரண்டல் கட்டமைப்பு.
இந்த சுரண்டல் சாதிய கட்டமைப்பு காலப்போக்கில் எப்படியெல்லாம் வளர்ந்தது, இந்த கோட்பாட்டை யார் கொண்டு வந்தது, இந்த கோட்பாடு எப்படி வளர்க்கப்பட்டது, எப்படி சமூகத்தோடு பிணைக்கப்பட்டது, எப்படி இன்று வரை உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது குறித்தான வரலாற்று பூர்வமாக நாம் ஆய்வு செய்யவில்லை என்றால் இந்த சமூகம் ஒற்றுமை உணர்வோடு ஆரிய தேசியத்திற்கு எதிராக, பாசிசத்திற்கு எதிராக ஒரு காலத்திலும் வெற்றி பெற முடியாது. ஒரு காலம் வெற்றி பெற முடியாது. அப்படின்னா ஆரிய தேசியத்தினுடைய கோட்பாடு எது? ஆரிய தேசியத்திற்கு ஒரு கோட்பாடு இருக்கிறது. அது எது? அது வைதீகம், அது பார்ப்பனியம், அது இந்துத்துவ கோட்பாடாக அது 2000 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறது. அப்ப அந்த கோட்பாட்டிற்கு எதிராக தமிழினம் எந்த கோட்பாட்டை முன்வைத்தது? தமிழினம் தனித்து நிற்கிறது, தனித்து போராடுகிறது, தமிழ் மொழி ஒரு தற்சார்போடு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு தனித்த கோட்பாடு இருக்கின்ற காரணத்தால் தான் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. 2000 வருடத்திற்கு மேலாக அது போராடுகின்ற தனித்துவமான அதனுடைய கோட்பாடு ஆரிய வைதிகத்திற்கு எதிரான கோட்பாடு. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் நமக்கு 2000 ஆண்டுகால தமிழர்களுடைய வரலாறு என்பது வைதிகத்தோடு நடத்திய போர் தான் 2000 ஆண்டுகால வரலாறாக நமக்கு இருக்கிறது. 2000 ஆண்டுகால வைதிக எதிர்ப்பு போர் தான் தமிழினத்தினுடைய போர். தமிழ் தேசியத்தினுடைய கையிருப்பு என்பது 2000 ஆண்டுகளாக போராடிய புரட்சிகர உணர்வு தான் நமது கையிருப்பு. அப்ப 2000 வருடமாக இந்த இனம் மொழியில எப்படி போராடி இருக்கிறது, பண்பாடில் எப்படி போராடி இருக்கிறது, சமய சிந்தனைகளில் எப்படி போராடி இருக்கிறது, வழிபாட்டில் எப்படி போராடி இருக்கிறது, பொருளாதார ரீதியாக எப்படி எதிர்கொண்டிருக்கிறது என்றெல்லாம் தமிழினம் ஆய்வு செய்து புரிந்து கொள்ளவில்லை என்றால் ஆரிய தேசத்தோடு நாம் போராடி வெற்றி பெற முடியாது. தமிழகத்திற்குள் இருக்கக்கூடிய அந்த தீர்க்கப்படாத முரண்பாடுகளை யார் கூர்மைப்படுத்துகிறார், யார் உருவாக்குகிறார், யார் வளர்த்துகிறார்கள்? அது ஆரிய வைதிக பார்ப்பனிய கோட்பாடு வளர்த்துகிறது. ஆரிய பார்ப்பனிய வைதிக கோட்பாடு, அது இன்றைக்கு இந்துத்துவம் என்று பேசப்படுகின்ற இந்த கோட்பாடு இன்னைக்கு ஒரு அரசு கட்டுமானத்தை உருவாக்கி விட்டது. நமக்கு இன்றைக்கு மாநாட்டினுடைய முக்கியத்துவம் 2000 வருடமாக இந்த ஆரிய வைதிக பார்ப்பனியம் என்பது ஒரு அரசு கட்டுமானமாக வரவில்லை, ஒரு சட்டத்திட்டமாக நம் மீது திணிக்கப்படவில்லை. அது மக்களிடத்தில் பரப்புரை செய்யப்பட்டதாக, நம்ப வைக்கப்பட்டதாக, மூட பழக்கங்களோடு இணைக்கப்பட்டதாக அது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது அது சட்டமாக, ஒரு அரசாட்சியாக, அரசு நிறுவனமாக அது இயங்க ஆரம்பித்திருக்கிறது என்பது தமிழினம் 2000 வருடத்தில் சந்திக்காத பெரிய ஆபத்து இப்பொழுதுதான். அது ஒரு ஜனநாயக கட்டமைப்பை அது எதிர்கொள்கின்ற அந்த சமயத்தில் ஜனநாயக கட்டமைப்பை யார் கைப்பற்றி வைத்திருக்கிறார்களோ அவர்களோட கோட்பாடை புரிந்து கொள்ளாமல் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை மையமாக வைத்து மட்டும் தமிழினத்திற்கு விடுவை கொண்டு வந்துட முடியாது. அப்ப தமிழினத்தினுடைய முதன்மை முரண்பாடு ஆரிய வைதிக இந்துத்துவம் என்று சொல்லுகிறோம். அந்த பார்ப்பனியத்தோடு தான் நமக்கு முரண்பாடு. மொழி, தமிழ் மொழி அந்த பார்ப்பனிய மொழியோடு சண்டை போடுகிறது. தமிழர் பண்பாடு பார்ப்பனிய பண்பாட்டோடு சண்டை போடுகிறது. தமிழர் பொருளாதார கட்டமைப்பு பார்ப்பனிய பொருளாதார கட்டமைப்போடு முரண்படுகிறது. தமிழர்களுடைய வழிபாட்டு முறை பார்ப்பனிய வழிபாட்டு முறையோடு முரண்படுகிறது. இப்படியாக எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு இடத்திலும் இந்த முரண்பாடுகள் இருக்கிறது. ஒவ்வொரு இடத்திலும் இதற்கான சண்டை நடந்துகிட்டே இருக்கு. இந்த சண்டையை 2000 வருடமாக தமிழன் பதிவு செய்து வைத்திருக்கிறான். அந்த பதிவை ஆய்வு செய்த அறிஞர்கள் தான் இந்த அறிவர் மாநாட்டிலே உரையாற்ற இருக்கிறார்கள் என்பதிலே நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். அப்ப தமிழினத்தினுடைய 2000 வருஷ சண்டையை புரிந்து கொள்ளாமல் கட்சிகளினுடைய சண்டையை தமிழினத்தினுடைய சண்டையாக மாற்றுகின்ற திரிபு சக்தியாக இங்கே விளங்குகின்ற சீமான் போன்றவர்களோ அல்லது திடீரென்று இந்த இனத்திற்கு நான் விடுவை கொண்டு வருகிறேன் என்று வந்து குதித்திருக்கக்கூடிய நடிகர்களோ தீர்வை கொண்டு வந்துவிட முடியாது. யார் வேண்டுமானாலும் அரசியல் களத்திற்கு வரலாம். ஆனால் 2000 வருடமாக தமிழினம் எதை எதிர்த்து சண்டை போடுகிறது என்று புரியாதவன் தமிழினத்தை முட்டுச்சந்தில் தான் கொண்டு போய் நிறுத்துவான். அப்ப இது என்ன ஆகிறது என்றால் தமிழ் தேசிய எழுச்சி என்பது தமிழோட புரட்சிகர உணர்வோடு வளர்ந்து வருகிறது. தமிழரசன் அவர்கள் இது தெளிவாக குறிப்பிடுவார். அவருடைய அறிக்கையில ஒரு வாசகம் மிக மிக கவனம் பெற்ற வாசகமாக எனக்கு நெஞ்சில் பதிந்தது என்பது இந்த தமிழ் தேசியத்தினுடைய வெற்றி என்பது தமிழர்களுடைய புரட்சிகர உணர்விலிருந்து வெளிப்படுகிறது என்று சொல்லுவார். அந்த புரட்சிகர உணர்வு எங்கிருந்து வருகிறது? சாதியத்துக்கு எதிராக 2000 ஆண்டுகளாக போராடியது, சனாதனத்துக்கு எதிராக 2000 ஆண்டுகளாக போராடியது, சமத்துவத்திற்காக போராடியது, சமத்துவத்தை உருவாக்குவதற்காக நடத்திய போராட்டங்கள் ஆக இவற்றை எல்லாம் கணக்கில் எடுத்துதான் அந்த புரட்சிகர உணர்வை அவர் பேசுகிறார் என்று நான் அறிந்து கொண்டேன்.
அந்த புரட்சிகர உணர்வை வைத்துத்தான் மேதகு தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களும் தனது படையை கட்டி எழுப்பினார். இந்த புரட்சிகர உணர்வை தூண்டுகின்ற ஒரு பெரும் பிரச்சாரத்தையும் இயக்க கட்டமைப்பையும் வலுப்படுத்துகின்ற ஒரு அரசியலும் செய்தவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். இந்திய அளவிலே இந்த வைதிக கோட்பாடு எப்படி நம்மை நசுக்குகிறது என்று இந்திய துணைக்கண்டத்திலே எப்படி இயங்குகிறது என்று நம்மளுக்கு விளக்கப்படுத்தியவர் அண்ணல் அம்பேத்கர். ஆக இவற்றையெல்லாம் இணைத்து பார்க்காதவர்கள், இவற்றையெல்லாம் அடையாளமாக மட்டுமே பயன்படுத்திக் கொள்பவர்களால் இந்த மண்ணுக்கு, தமிழர்களுக்கு ஒரு காலத்திலும் விடுவி கிடைக்காது. அதனால என்ன பண்றாங்கன்னா, அவர்கள் போலியான ஜனநாயக அரசியலை முன்வைக்கிறார்கள், போலியான வரலாறை முன்வைக்கிறார்கள், போலியான தீர்வுகளை முன்வைக்கிறார்கள், போலியான அதிகாரத்தை முன்வைக்கிறார்கள். இந்திய தேசிய கட்டமைப்பிற்குள்ளாக, நமக்கான அதிகாரத்திற்குள்ளாக எதையும் செய்துவிட முடியாது என்கின்ற நிலையிலே நமக்கு அனைத்து வாக்குறுதிகளும் கொடுக்கப்பட்டு போலி அரசியல் முன்னகர்த்தப்படுகிறது. அது ரொம்ப முக்கியமான விஷயம், கவலைக்குரிய விஷயம் என்னன்னா, தமிழர்களுடைய வரலாறை ஒரு போலித்தனமான ஒரு வரலாறோடு இணைத்து தமிழ் தேசிய கட்டமைப்பை சிதைத்து ஒரு போலி தமிழ் தேசிய பெருமிதத்தை கொண்டு வர்றாங்க. அது ஜாதிய ரீதியான பெருமிதமாக இருக்கலாம், மன்னர்கள் ரீதியாக இருக்கக்கூடிய, பேரரசுகள் ரீதியாக இருக்கக்கூடிய பெருமிதங்களாக இருக்கலாம். இந்த பெருமிதங்களை எல்லாம் கடந்து தமிழினம் எதோடு சண்டை போடுகிறது என்பதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். எதை எதிர்த்து சண்டை போடுகிறது, எதை எதிர்த்து இது தொடர்ச்சியாக உழைத்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு தான். அதே ஒரு வரலாறு ரீதியாக 3000 ஆண்டுகள வரலாறு நமக்கு இருக்கிறது. அது பெருமிதம் என்பது மட்டுமல்ல தோழர்களே, அது நம்முடைய நாம் கடந்து வந்த பாதையை காட்டுகிறது. அப்ப நம்ம பாதை எப்படி இருந்தது என்பதை இந்த மாநாட்டின் வழியாக நாம் தெரிந்து கொள்ள முடியும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். அந்த வகையிலே இந்த மாநாட்டில் உரையாற்றுவதற்கு ஒப்புதல் கொடுத்த அனைத்து ஆளுமைகளுக்கும் நான் சார்ந்திருக்கூடிய மேற்பதன இயக்கத்தின் சார்பாக நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் நாங்கள் போராட்ட காலத்தில் மட்டும் இயங்கக்கூடியவர்களாக அறியப்பட்ட சமயத்தில் சிந்தனை தளம் கூர்மைப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம். எங்களுக்கு என்ன ஒரு தயக்கம் இருந்தது என்றால், ஆய்வறிஞர்கள் எங்களது முயற்சியை ஏற்றுக்கொள்வார்களா, பங்கேற்பார்களா என்கின்ற ஐயம் எங்களுக்கு இருந்தது. ஆனால் நாங்கள் தொடர்பு கொண்ட அனைத்து அறிஞர்களும் இதை உற்சாகப்படுத்தி வரவேற்று எங்களை இந்த மாநாட்டை பெரு வெற்றியான நிகழ்வாக இரண்டாவது மூன்றாவது நிகழ்விற்கு நீங்க நகர்த்தி வந்திருக்கார் என்றால் அதற்கு முழு முதல் காரணமாக இருக்கக்கூடியவர்கள் அந்த ஆளுமைகள் தான். அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த தலைப்புகளை கோர்த்து இதை ஒரு அருமையான ஒரு வடிவமாக மாற்றிக் கொடுத்த மரியாதைக்குரிய தோழர் மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கும் தோழர் முனைவர் புருஷோத்தமன் அவர்களுக்கும் மாநாடு நன்றி தெரிவிக்கிறது. என்றால் இது ஒரு கோட்பாடு ரீதியான புரிதலோடும் ஆய்வு ரீதியான ஒரு அறிவோடும் இருந்தால்தான் இந்த மாநாட்டு தலைப்புகளை தொகுக்க முடியும். அந்த வகையில் அதை தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள். எங்களுக்கு மேலும் எங்களுடைய உற்சாகத்தை, எங்களது உத்வேகத்தை வளர்த்துகின்ற விதமாக, பாராட்டுகின்ற ஆதரிக்கின்ற விதமாக ஐயா கனல் மைந்தன் அவர்கள் தற்பொழுது ஒரு அறிவிப்பை எங்களுக்கு கொடுத்தார். அது எங்களுக்கு மேலும் ஒரு பலத்தை கொடுத்திருக்கிறது. ஆண்டுதோறும் மே 17 இயக்கத்தினுடைய இந்த செயல்பாடுகளுக்காக 1 லட்சம் ரூபாய் எங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் இந்த வளர்ச்சிக்கும் செயல்பாட்டுக்கும் தருவதாக சொன்னது என்பது எங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் எங்களுக்கு நோபல் பரிசுக்கு எந்த மரியாதையும் கிடையாது. இருந்த பொழுதிலும் கூட அதை விட ஒரு சிறப்பான பரிசு எங்களுக்கு கிடைத்ததாக நாங்கள் நம்புகிறோம். ஏனென்றால் அவர் ஆசிரியராக, நாங்கள் மாணவராக, அவரது காலத்தில் அவரது எழுத்துக்களில் நாங்கள் அரசியல் பட்டிருக்கிறோம். அந்த வகையில் இப்பொழுது அவருக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அவருக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.